டெல்லியில காற்று மாசு அளவு எந்த அளவு இருக்கு, மாநில அரசு அதை கட்டுப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கு பார்க்கலாம். டெல்லியில் முன்பை காட்டிலும் காற்று மாசின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. பனிக்காலங்களில் காற்றில் மாசு துகள்கள் தங்கிவிடுவதால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர். தீபாவளி பண்டிகையையொட்டி பட்டாசு வெடித்ததன் மூலமாக மீண்டும் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. இதனால் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. காற்று மாசை குறைப்பதற்காக தண்ணீரை தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டெல்லியை உலுக்கி வரும் காற்று மாசு குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காற்று மாசை கட்டுப்படுத்த ஒரு சில நாட்களுக்கு ஊரடங்கை அமல்படுத்த தயாராக இருப்பதாக டெல்லி மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் பயிர் கழிவுகளை எரிப்பதால் டெல்லி சுற்றுவட்டார பகுதியில் 10 விழுக்காடு அளவில் காற்று மாசு ஏற்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அத்தியாவசியமற்ற போக்குவரத்து, கட்டுமான பணிகள், போக்குவரத்து நெரிசல், பயிர் கழிவுகளை எரித்தல் போன்றவையே காற்று மாசிற்கு முக்கிய காரணமாகும் என நீதிபதிகள் கூறினர். காற்று மாசை கட்டுப்படுத்த கட்டுமானத்தை நிறுத்துதல், அத்தியாவசியமற்ற போக்குவரத்தை நிறுத்துதல், வீட்டிலிருந்து பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவைகள் தொடர்பாக அவசரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் இதற்காக அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தில் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். காற்றின் தரம் எப்படி இருக்கு, எப்போ அது மாசு அளவு கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம் பார்க்கலாம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நச்சுத்தன்மை கொண்ட காற்று மாசுபாடு காரணமாக 10 லட்சம் பேர் உயிரிழப்பதாக அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. காற்றின் தரக்குறியீடு என்பது 0 முதல் 50 வரை இருந்தால் மட்டுமே நல்ல காற்று சுவாசிக்க தகுந்த காற்றாகும். ஆனால் தலைநகர் டெல்லியை பொறுத்தமட்டில் காற்றின் ஒட்டுமொத்த தரக்குறியீடு என்பது 500க்கும் குறையாமல் இருப்பதாக தெரிவிக்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம். இந்த காற்றை சுவாசிப்பதால் ஒருவர் தினமும் 40 முதல் 50 சிகரெட்டுகளை புகைத்தால் என்ன தீங்கு ஏற்படுமோ அதே மாதிரியான தீங்கு இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் என தெரிய வருகிறது. குறிப்பாக காற்றின் நுண்துகள்களில் இருக்கக்கூடிய PM2.5 என்ற அடிப்படையை கொண்டுதான் காற்று மாசுபாடு என்பது கணக்கிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக காற்றின் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காற்றின் அந்த மைக்ரோம் அளவு என்பது 10 கிராமுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் தலைநகர் டெல்லியை பொறுத்தமட்டில் நுண்துகளில் இருக்கக்கூடிய மைக்ரோகிராமின் அளவு என்பது 450க்கும் அதிகமாக இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானதாகும். காற்றின் தரத்தை மேம்படுத்த தலைநகர் டெல்லியில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் விக்னேஷ். ஓசை அமைப்பின் திரு காளிதாஸ், நுரையீரல் சிறப்பு மருத்துவர் திரு ஜெயராமன் இருவரும் இந்த அமர்வுல விருந்தினராக இணைந்திருக்கிறாங்க. விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். திரு காளிதாஸ், நமது செய்தியாளர் சொன்னதை வச்சு பார்க்கிற போது 500க்கு குறையாமலேயே இருக்கிற போது சுவாசிப்பதற்கு ஏற்ற நிலை இங்க இல்ல, நிலைமை கட்டுக்குள் இல்லையோ டெல்லியை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா கட்டுக்குள் இல்லைங்க. என்ன காரணம்னா இப்ப டெல்லியில அவசரமா முடிவெடுத்திருப்பது போன வாரம் நிலைமை. போன வாரம் வெள்ளிக்கிழமை 490க்கு மேல போச்சு. அடுத்த நாள் 430 இப்படி வந்திருக்கு. அவ ஏற்கனவே செய்தியில சொன்னதை போல இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்பது 50க்குள்ளார இருக்கலாம், 100க்குள்ளார இருக்கலாம். 100க்கு மேல போனாலே அது உடல் உபாதைகளை தரும், மருத்துவர் அதை சொல்வாரு. ஆனா இங்கு 400 300க்கு மேல போனாலே அது மிக மோசமானது. 500க்கு மேல போனா அசால்டு, ஆபத்தானது, பேராபத்தானது. அது அந்த நிலைமைதான் இப்ப டெல்லியில இருக்கு. இது மிக அபாயகரமானது. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது. ஆனா உச்ச நீதிமன்றம் சொல்கிற போது இதுவரையிலும் இருந்த நிலையிலிருந்து ஒரு நிலை மாறி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம செய்தியாளர் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி பஞ்சாப், ஹரியானாவில் எரிக்கப்படும் விவசாய கழிவுகள் தான் காரணம் அப்படின்றத தட்டி கழிச்சது. ஆனா உச்ச நீதிமன்றம் இந்த தடவை 2 கடுமையான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கு.
அதாவது லாம் எக்ஸ்கியூஸ், அடுத்த வார்த்தை பாசிங் த பக். இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துது. இந்த 2 வார்த்தையும் தப்பிச்சு போகாதீங்க, சரியான விஷயத்தை கண்டுபிடிங்கன்ட்டு. நம்முடைய தலைமை வழக்கறிஞர் சொல்றாரு 10 விழுக்காடு தான் இந்த பயிர் கழிவு எறிவதனால் ஏற்படக்கூடிய அந்த அழுக்கு மாசு. மீதி எல்லாம் ஒன்று டெல்லியினுடைய அந்த வாகனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கழிவு. இந்த பார்ட்டிகுலர் மேட்டர்ங்கிறது என்னன்னு கேட்டாங்க. அந்த பார்ட்டிகுலர் மேட்டர் 2.5 மைக்ரோ மீட்டர் கீழே இருக்கக்கூடிய நுண்துகள்கள். அந்த நுண்துகள்கள் பெரும்பாலும் எப்படி வரும் கேட்டா எரிப்பதன் மூலமாக வரும். அந்த எரிப்பது என்பது அது பாசில் ஃபியூல் என்று சொல்லக்கூடிய டீசல், பெட்ரோல், நிலக்கரி எரிப்பதனால வரும், நம்முடைய காகிதம் எரிப்பதனால வரும், கழிவு எரிப்பதனால வரும். இதுதான் மேஜர் சோர்ஸ். 2வது கட்டிட இடிபாடுகளில் இருந்து, கட்டிட பணிகளிலிருந்து வரும் துகள்கள். இந்த 2 துகள்கள் தான் மிக மோசமானதாக இருக்குது. அதனுடைய அளவு அதிகரிக்கிற போதுதான் இந்த நிலைமை வருகிறது. என்ன சோகம்னா, பல நாட்களில் உலகில் மிக மோசமான காற்றுடைய நகரமாக, தலைநகரமாக நம்ம டெல்லி மதிப்பிடப்படுகிறதுன்னா இத முதல்ல நம்முடைய அவமானமா கருதணும். ஏன் டெல்லியில மட்டும் இந்த நிலைமை? டெல்லியில மட்டும் ஏன் இந்த நிலைமை? டெல்லிக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்க. ஒண்ணு, டெல்லியில இருக்கக்கூடிய வாகன எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 14,000 புதிய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது பெருகிக் கொண்டே போகிறது ஒண்ணு. ஆனா டெல்லியினுடைய மிக மோசமான நிலைமை என்னன்னா, அது அமைந்திருக்கிற இடம். பொதுவாகவே இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து குளிர்காலத்தில் தான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வெயில் அதிகமாச்சுன்னா அது அந்த இடத்த விட்டு மேல எழுந்துரும். காற்று அந்த நம்ம வாழுகிற பகுதியில் தங்காது. அடுத்து காற்றினுடைய போக்கு வேறு திசையில் வந்துச்சுன்னா உடனே அது மாறிடும். ஆனா டெல்லியில ஒவ்வொரு குளிர்காலத்திலும், டெல்லி குளிர்காலம் மிக குளிரா இருக்குன்றது தெரியும். ஆகவே வெளியேறிய கழிவு தங்காமல் அங்கே இருந்து விடுகிறது. ஆகவே மற்ற நகரங்களை காட்டிலும் டெல்லி அதிக பாதிப்புக்கு உள்ளாகிறது. அப்படின்னா டெல்லி தான் அதிகமா கவனம் செலுத்தணும். அந்த கவனம் செலுத்துறது வந்து இதுவரையிலும் செலுத்தப்பட்டிருக்கானா இல்ல. தொடர்ந்து இதுல நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நீதிமன்றங்கள் தான் வலியுறுத்திட்டு இருக்கு. 1987 ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியை மூடுங்கன்னு நீதிமன்றம் தான் சொல்லிச்சு. 90களில் சிஎன்சிக்கு வெஹிக்கிளுக்கு போகணும் நீதிமன்றங்கள் தான் சொல்லிச்சு. நீதிமன்றங்களே தான் வலியுறுத்தி நடத்திட்டு இருக்கே தவிர அரசுகளுக்கு பொறுப்பு இல்லையா? அரசுகள் தாமாக முன்வந்து இது செய்ய வேண்டாமா என்ற கேள்வி நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப காட்டமா நீதிமன்றங்கள் சொல்லி இருக்குது. என்ன பண்ணணும்ன்றது பேசுவோம். டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு வந்துறேன். அந்த பரிந்துரைகளை இவங்க கவனத்தில் எடுத்தாங்களாங்கிறது நம்ம கேட்கணும். டாக்டர்கிட்ட நான் பேசிட்டு வந்துறேன். என்ன பண்ணணும்ன்றத நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். டாக்டர், எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும்? இப்ப நம்ம செய்தியாளர் சொல்லும் போது ஒரு மனிதர் தினமும் 40-50 சிகரெட் குடிக்கக்கூடிய அளவுக்கு காற்று மாசோட அளவு இருக்குங்க டெல்லியிலன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த காற்று மாசு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த நுரையீரல் சுவாச உறுப்பானது நேரடியாக வெளிமண்டலத்துக்கு தொடர்புடையது. மூக்கின் மூலமாக நம்ம பார்ட்டிகுலேட் மேட்டர் என்று சொல்லப்படுகின்ற நுண் துகள்கள், தூசி துகள்களானது மூக்கின் வழியாக உள்ளே செல்கிறது. இந்த மூக்கில் ஃபில்டர் ஆகிறது பாத்தீங்கன்னா அது 10 மைக்ரான் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு. நுண் துகள் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மைக்ரான் வரைக்கும் நம்ம மூக்கில் வந்து ஃபில்டர் ஆயிடும். 10க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து நுரையீரலுக்கு சென்று விடும். நுரையீரல பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் நுண் துகள்கள் வந்து 2.5 மைக்ரான் கீழே 2.5 மைக்ரான் வரைக்கும் வந்து நுரையீரல் கடைசி பகுதியான இந்த காற்று பரிமாற்றம் ஏற்பட்ட இடத்து வரைக்கும் போகும். அந்த துகள்கள் உள்ள போறதுனால அது வந்து ஒரு நோய் தாக்கம், இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவோம். அதன் விளைவாக எண்ணற்ற வேதிப்பொருள்கள் சைட்டோகைன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த 2.5 மைக்ரானுக்கு கீழே உள்ள நுண் துகள்கள், அல்ட்ராஃபைன் பார்ட்டிகிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த அல்வியோலை என்று சொல்கின்ற நுரையீரலுடைய கடைசி பாகத்தின் வழியாக கேபிலரிஸ் மூலமாக ரத்த ஓட்டத்தில் கலந்து விடும். அந்த தூசி அந்த ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுனால இதயம் மற்றும் மூளை மற்றும் ரத்தம் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன், நோய் தாக்கம் ஏற்பட்டு அதன் விளைவாக சைட்டோகைன் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள்கள் ரிலீஸ் ஆகிறதுனால அந்தந்த உறுப்புகள் வந்து சேதாரமாகிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த காற்று அசுத்த காற்று சுவாசிக்கும் போது அலர்ஜி, தும்மல், இந்த மாதிரி வீசிங், ஆஸ்மா அதிகமாகும்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப என்னடான்னா COPD என்று சொல்லப்படுகின்ற கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அது பாத்தீங்கன்னா முன்னால வந்து நமக்கு இந்த டொபாக்கோ ஸ்மோக்னால அதிகமா வருதுன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து 50% தான் அது வந்து டொபாக்கோ புகையிலை காரணமாக வருகிறது, புகைப்பதனால் வருகிறது. மீதி 50% பாத்தீங்கன்னா மாசு காற்று, முக்கியமாக நான் டொபாக்கோ ஸ்மோக் என்று சொல்லப்படுகின்ற
புகையிலை இல்லாத ஒரு நச்சுத்தன்மை கொண்ட ஒரு பொல்யூஷன், அந்த மாசுக்காற்றை சுவாசிப்பதனால் இந்த சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ஏற்படுகிறது. இந்த சிஓபிடி வியாதி பாத்தீங்கன்னா இந்த உயிரிழப்புக்கான காரணங்கள்ல 4வது மற்றும் 3வது முக்கியமான உயிரிழப்புக்கான காரணம் மாரடைப்பு மற்றும் மூளை இழப்புக்கு அடுத்தபடியாக. அந்த அளவுக்கு இந்த மாசுனால நமக்கு உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் தலைமுதல் கால் வரை, நுரையீரல் மட்டுமின்றி நுரையீரல்ல ஆஸ்மா அதிகமாகுதல், அலர்ஜி அதிகமாகிறது மற்றும் இந்த நுரையீரல் புற்றுநோய் எல்லா இடங்களிலும் ஏற்படுது. முக்கியமாக இந்த காசு மாற்றின் காரணமாக நுரையீரல் புற்றுநோய், லங் கேன்சர் என்று சொல்லப்படும் நுரையீரல் புற்றுநோய் அதிக அளவில் உலகத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவில் உள்ளது. இந்தியாவை பொறுத்த மட்டும் அதிக அளவில் உள்ளது. இதுக்கு முக்கிய காரணம் மாசு காற்றை சுவாசிக்கிறது, என்று சொல்லப்படுகிற இந்த பர்டிகுலர் மேட்டர் 2.5. இப்ப நம்ம இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்ல கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. மாஸ்க் போடுறோம் நம்ம, அது அந்த காற்று மாசு அளவை குறைச்சிராதா, உள்ள போற அளவை குறைச்சிராதா? கண்டிப்பா குறைக்கும். முகக்கவசம் அணிவதனால நம்ம நோய் தாக்கம் மட்டும் உள்ள போறது இல்லை. இந்த மாதிரி புகை நமக்கு பகை. இந்த புகையில் உள்ள பர்டிகுலேட் மேட்டர் என்று சொல்லப்படுகின்ற நுண் துகள்கள் 10 மைக்ரான் மற்றும் 2.5 மைக்ரான் 2.5 மைக்ரான் குறைவாக உள்ள அல்ட்ராஃபைன் பார்ட்டிகிள்ஸ், கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகிள்ஸ் அந்த ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுனால, நுரையீரல் மூலமாக ரத்த ஓட்டத்தில் கலக்கிறதுனால நம்ம முகக்கவசம் அணிவது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த முகக்கவசம் இந்த கோவிட் காலகட்டம் மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நம்ம முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லும் பட்சத்திலே இந்த நுண் துகள்கள் பர்டிகுலேட் மேட்டர் ஏர் பொல்யூஷன் ஆனது நம்ம நுரையீரல் மூக்குவழியாக உள்ள போய் நுரையீரல் பாதிப்படையாமல், நுரையீரல் சீரழிக்காமல், நுரையீரல் காரணமாக மற்ற உறுப்புகளும் நுரையீரல் மூலமாக அந்த துகள்கள், தூசி துகள்கள் உள்ளே போய் ரத்த ஓட்டத்தில் கலந்து இதய மாரடைப்பு அதிகமாக வருவதை தவிர்க்கலாம் மற்றும் மூளை அடைப்பு, ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற பக்கவாதம் வராமல் தவிர்க்கலாம். அவ்வளவு பாதிப்பு வருமா அந்த தூசினால? நீங்க இதய பாதிப்பு வருது, ஸ்ட்ரோக் வருமா அந்த அளவுக்கு? அது ரத்த ஓட்டத்துல அதாவது நம்ம எப்படி இந்த தூசி உள்ள போகும்போது மூச்சுக்குழாய் சுருங்குதோ அதே மாதிரி இந்த 2.5 மைக்ரான் குறைவான தூசி துகள்களானது கேபிலரிஸ் வழியாக அல்வியோலோ கேபிலரி மெம்பரேன் சொல்லப்படுகின்ற அந்த நுரையில கடைசி பாகத்துல ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படும். அதன் வழியாக தூசியானது உள்ளே போகிறது. இது ரத்த ஓட்டத்துல கலந்து ரத்தம் அதிகமாக போற இடங்கள்ல இதயம், மூளை மற்ற உறுப்புகள் செல்லும் போது ரத்த குழாய்களையும் சுருங்க செய்வதன் காரணமாக மாரடைப்பு, மூளை அடைப்பு மற்றும் கிட்னியில் அடைப்பு, எல்லா அடைப்புகளும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த மாசு. மாசு உள்ள நுண் துகள்கள் தான் முக்கிய காரணம். அதுல வேதிப்பொருள்கள் அது ரிலீஸ் ஆகுவதால நம்ம சிஸ்டம் இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டத்துல நம்ம தள்ளப்படுறோம். அதன் விளைவாக எண்ணற்ற ஆர்கன் நம்ம உறுப்புகளும் சேதம் ஆவதால் இப்போது பாத்தீங்கன்னா இந்த மாசு காட்டுனால ஹார்ட் அட்டாக் நிறைய வருது. தில்லியில பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெளிநாடுகள்லையும் ஐரோப்பா நாடுகள்ல அதிகமா தூசி உள்ள இடங்கள்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மாசின் மூலமாக நுரையீரல் நோய்கள் மட்டுமில்லை, மாரடைப்பு, மூளை அடைப்பு மற்றும் அனைத்து முக்கியமான செய்தியாக முக்கிய காரணம் மாசு. திரு காளிதாஸ், இதயம் அடைப்பு, அது மாதிரி சிறுநீரக பாதிப்பு, மூளை அடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரியான நோய்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு காற்று மாசு அளவு கூடுகிற போது அப்படின்னு. நுரையீரல்ல இருந்து அது அடுத்தடுத்த பாதிப்புகளை உண்டு பண்ணணும். அப்ப நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய பகுதியா இருக்குது. என்ன பண்ணா ஓரளவுக்கு குறைக்க முடியும் டெல்லி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல? திரு காளிதாஸ் இணைப்புல இருக்கீங்களா? சரி, அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, வரும்போது பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம இதுக்கான ப்ரிகாஷன் மெத்தட் எல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஜெயராமன் சார் இணைப்புல இருக்கீங்களா? காளிதாஸ் சார் இணைப்புல இருக்கீங்களா? இருவரும் தலைநகர் டெல்லியில காற்று மாசு மீண்டும் அதிகரித்து இருக்கிறது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காற்று மாசு. மிகுந்த சிரமத்திற்கு மக்கள் உள்ளாயிருக்கிறாங்க. 500க்கு குறையாமலேயே காற்று மாசு அளவு கடந்த சில தினங்களாக நீடித்து வருவது குறித்து உச்சநீதிமன்றமும் கவலை தெரிவித்திருக்கிறது. மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு மாநில அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பல கட்டுப்பாடுகளை மாநில அரசு விதித்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் யாருமே அலுவலகத்திற்கு வர வேண்டாம், வீடுகளுக்குள்ளேயே இருந்து பணியாற்றலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்ற வேண்டுகோளையும் அம்மாநில முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் வைத்திருக்கிறார். மருத்துவர் இணைந்திருக்கிறார். டாக்டர், தற்காப்பு நடவடிக்கைகளாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, நிரந்தர தீர்வாக செய்ய வேண்டியது என்ன? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மாசு குறைக்கணும் அப்படின்னா மாசு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனங்கள் தான் அதிக மாசுக்கு முக்கிய காரணம்.
அதில் உள்ள தரக்குறைவற்ற பெட்ரோல் மற்றும் டீசல், அதுல உள்ள புகையினால நமக்கு ஏகப்பட்ட காற்று மாசு ஏற்படுகின்றது. மற்றும் இந்த கட்டுமான பணிகள், முக்கியமா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா அது நிறைய தூசி புகை நிறைய வருது. அதாவது வந்து நம்ம கண்டிப்பா கரெக்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட், வெட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், ட்ரையா பண்ணாம வெட்டா பண்ணணும். அப்போ வந்து நல்ல தரமான பொருட்களை உபயோகிக்க வேண்டும். மற்றும் வந்து இந்த தீபாவளி பண்டிகை காலங்கள்ல பட்டாசுகள் அதிகமாக வெடிப்பதை நமக்கு வந்து சுகாதாரத்தை நல்ல கருத்தில் கொண்டு கண்டிப்பா அதையெல்லாம் குறைக்க வேண்டும். சாஸ்திர சம்பிரதாயத்துக்காக நம்ம பண்டிகையை வந்து நமக்கு முடிந்த அளவுக்கு மாசு இல்லாமல் சிறப்பாக பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும். மாசு காட்டுறதுக்கு நிறைய காரணங்கள். புகை நமக்கு பகை, எல்லா வகையிலும் புகை இருந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும். ஆகவே எங்கெங்கெல்லாம் புகை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் முடிந்த அளவு அரசாங்கமும் சரி, தனி மனித ஒழுக்கத்தின் இதையும் தள்ளி நம்ம எல்லாமே நமக்கு ஒன்றுபட்டு நமக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சவாலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூஸ் தான். இந்த போக பாத்தீங்கன்னா நிறைய வியாதிகள், நுரையீரல் வியாதிகள் மட்டுமல்லாமல் தலைமுதல் கலவரை அனைத்து வியாதிகளுக்கும் இந்த மாசு காற்று ஒரு முக்கியமான காரணியாக இருக்க போகின்றது. நம்ம முன்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா சரி, இப்ப தூசி உள்ள போனா என்ன, அது லேச தும்மல் ஒரு இருநூறு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை. இல்ல, இப்ப நீங்க சொன்ன நோய்களுடைய பட்டியல் பார்த்த பிறகு அந்த அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. ஆமா, நிறைய சயின்டிபிக் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மாசுனால நிறைய உடல் சேதங்கள், கேன்சர், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற உயிர்ப்புரி நோய்கள், பெரிய நோய்கள், நுரையீரல் புற்றுநோய் அதிக அளவில் மற்றும் சிவப்பிடி என்று சொல்லப்படுகின்ற 3 மற்றும் 4வது முக்கியமான உயிரிழப்பான காரணம் இது எல்லாமே மாசு காற்று. இதை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கண்டிப்பாக குறைக்க வேண்டும். குறைத்தால் ஒழிய நல்ல ஒரு வளமான வாழ்வை நாம் மேற்கொள்ள முடியாது. ஆகவே மாசு காற்று புகை நமக்கு பகை, மாசு காற்று நமக்கு பகை. ஓகே, திரு காளிதாஸ், எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதாவது ஒரு நீண்ட காலம் ஆனா உடனடி தேவை. இப்ப வந்து உச்சநீதிமன்றம் உடனடி தேவை சொல்லுது. அதற்கு தான் இப்ப லாக்டவுனை பற்றி திட்டமிடுறாங்க ஒரு சில நாட்கள். அதுவும் டெல்லி மட்டும் எடுத்தா பத்தாது, டெல்லி சுற்றியுள்ள ஹரியானா, பஞ்சாப்லயும் லாக்டவுன் அறிவித்து இந்த எமிஷன், வெஹிக்கிள் எமிஷனை குறைக்கணும்ன்றாங்க. பர்குரம் ஹோம்க்கு வந்து மத்திய மாநில அரசுகள் அதுக்கு தன்னுடைய ஊழியர்களை வந்து, அதே போல தனியார் நிறுவனங்களும் வீட்டில இருந்தே பணி செய்யுங்க, வெளியில வராதிங்கன்ற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. இல்ல, அது எந்த அளவுக்கு உதவி செய்யும்? வீட்டிலே இருங்க, வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற போது அவங்க சுவாசிக்கிற அளவு குறையுமா, பாதிப்பு குறையுமா? இல்ல, அவங்க பாதிப்பு அது இண்டோர் பாதிப்பு, வெளியில இருக்கிறது இண்டோர்ல இருக்கும். ஆனா அவங்க வெளியே வந்தா வெஹிக்கிள் ஓடுறது நிறுத்தப்படும் இல்லைங்களா, அப்ப அந்த எமிஷன் கொஞ்சம் குறையும். நம்ம லாக்டவுன்ல போக்குவரத்து குறையும். அப்ப போக்குவரத்து குறையும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க கட்டுமான தொழிலை வந்து கொஞ்ச காலத்துக்கு தடை நிறுத்தி வைக்க சொல்லி இப்ப பரிந்துரைக்கிறாங்க. உடனடி தேவை இதெல்லாம். அப்ப அந்த டஸ்ட் வெளியே வர்றது குறையும். இதெல்லாம் உடனடி தேவை, உடனடியா பண்ணப்பட விஷயம். ஆனா நீண்ட காலமா நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இது டெல்லிக்கு மட்டுமல்ல, எல்லா ஊருக்குமே அதான். இந்த வாகனங்கள் பெருக பெருக, பாசில் ஃபியூல் பெருக பெருக இது நடக்கும். இன்னைக்கு டெல்லியில் நடந்தது நாளைக்கு நம்ம ஊர்ல நடக்கும். நம்ம ஊர்ல 800க்கு மேல டெல்லி, சென்னையில வந்திருக்குது. ஆகவேதான் நம்ம சொல்றோம் இது இன்னைக்கு இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சில நம்ம பிரதமர் வந்து ஒத்துட்டு வந்திருக்காரு. உலகம் பூரா எல்லா நாடுகளும் ஒத்துக்கிறாங்க. இந்த பாசில் ஃபியூல் வெஹிக்கிளை வந்து மாற்றி அதுக்கு மாற்று எரிபொருள் உள்ள ஒரு வாகனங்களை உருவாக்கணும். இங்க கூட வாரத்துல ஒரு நாள் சைக்கிள்ல போக முடியுமான்னு முயற்சி பண்ணுங்கன்னு மாசு கட்டுப்பாட்டு தனி மனிதருடைய மிக முக்கியமானதுங்க. சைக்கிள்ல போறது ஒண்ணு, 4-5 பேர் சேர்ந்து வாகனங்கள்ல போறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்ல போறாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைக் சேர்ந்து போகக்கூடிய அந்த கார் பூலிங் அப்படின்னு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் எல்லாம் மக்களாவே முன் வந்திருக்காங்க. அதையெல்லாம் பண்ணணும். இன்னும் கூட அதிகபட்சமா இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் வந்த பிறகு பாசில் ஃபியூல் வெஹிக்கிளுக்கான டாக்ஸ் அதிகப்படுத்தி அதை குறைக்கணும். இப்படி திட்டங்கள் உண்டு. நீண்ட கால திட்டமாக ஒவ்வொரு வீட்லயுமே இப்ப பெர் கேபிட்டா எமிஷனை வந்து நம்ம கணக்குல போட்டோம்னா ஒவ்வொரு வீடுமே, இப்ப நம்ம பேட்டரி ஆபரேட்டட் வெஹிக்கிள் போனோம்னா கரண்ட் எங்க இருந்து வரும், நிலக்கரி எரிச்சு வரும் அல்லது அட்டாமிக் பவர்ல வரும், அது பெரிய ஆபத்தாகும். அதே நேரத்தில் மாற்று எரிபொருள் இது இப்ப வந்து சோலார், நாளைக்கு வேற மாற்று எரிபொருள் காண அந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்தணும். இது இந்த ஏர் பொல்யூஷனுக்கு மட்டுமல்ல, நம்ம கண் முன்னால இருக்க பெரிய ஆபத்தான இந்த உலக வெப்பமயமாதலுக்கும் இது உதவும். ஆகவே இதை பற்றி இதுக்கு முதல்ல இதுக்கு அக்கறை வேணுங்க. வளர்ச்சிங்கிற பேர்ல சுற்றுச்சூழலை பின்தள்ளிய ஒரு மனநிலை தான் காரணம். அது மக்களுக்கும் இருக்குது, அரசுக்கும் இருக்குது. ஆனா இப்ப 2 பேருமே கொஞ்சம் புரிய வராங்க. இப்ப டெல்லியை பொறுத்தளவு இன்னொரு வேலை பண்ணலாம். ஏற்கனவே உமிழ்ந்திருக்கிற இந்த கார்பனை குறைப்பதற்கான மிகப்பெரிய சக்தியா மரங்கள் இருக்குது. டெல்லியில ரிசர்வ் சைட்ஸ் எல்லாம் மரங்களா கொண்டு வரும்போது இந்த பார்ட்டிகுலர் மேட்டரை வந்து அது அப்சர்வ் பண்ணும். அதையெல்லாம் கொண்டு வரணும். ஒரு நகரத்தை பசுமையாக்கல் என்பது இந்த மாதிரியான காற்று மாசையும் குறைக்கும் என்பதை அந்த நகரத்தை நிர்வகிப்பவர்கள் நம்பணும்.
அதே போல சாலையோரத்துல ஏற்கனவே ஆய்வுகள் சொல்லுது, சாலையோரத்துல மரங்கள் இருந்தா இந்த பார்ட்டிகுலர் மேட்டர் அது குறைக்குதுன்னு சொல்லுது. சாலையோர சாலை விரிவாக்கம் என்ற பெயர்ல வெட்டப்பட்ட பெருமரங்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி இருக்கோம், இந்த கேள்வி எல்லாம் எழுப்பணும். தொடங்கி வச்சிருக்க தலைநகரம் இந்த உரையாடலை காற்று மாசோடைய அளவு மிக அதிகமா இருக்கிறது குறித்து நீதிமன்றமும் கவலை தெரிவித்திருக்கிறது. அடுத்தடுத்த பெரிய நகரங்களும் இது குறித்த பாதிப்புல தான் சிக்கியிருக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனே தொடங்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நன்றி 2 விருந்தினருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது.